தனுர் ராசிக்கு குரு பகவான் வந்து 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல குரு வர்றதை சாதகமான ஒரு பலனை சொல்லலை. அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இப்போது ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்க. இப்போ தான் 7 சனி முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு, நான் வந்து பட்ட கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பிக்கிறேன், இப்போயே குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரான்னு நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த அளவிற்கு கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணும்னா பகை ஏற்படாமல் பார்த்துக்கணும். வம்பு வழக்குனாலே நீங்கள் வேறு பக்கம் போயிடணும், அந்த பக்கம் போகவே கூடாது. வாலின்றா வந்து உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட நீங்கள் முடிஞ்ச அளவிற்கு நாசுக்காக அதை தவிர்க்கணும். அதுபோல் ஃபோன் பண்ணி அல்லது வீட்டுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு கடன் வாங்கிக்கங்க, உங்களுக்கு இவ்வளோ தொகையை ஒதுக்கி இருக்கோம், குறைந்த வட்டி கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட நீங்கள் அவசரப்பட்டு ஆசைப்பட்டு அதுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இப்படியாக கடனை தவிர்த்துட்டீங்க, வம்பு தவிர்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 3வது 6ஆம் இடத்திற்கு நோய் இருக்குது. நோய் எப்படி வரும்? சில பேருக்கு பிறவியிலே வரும், சில பேருக்கு குறிப்பிட்ட திசையில் வரும், சில பேருக்கு அவர்களுடைய பழக்க வழக்கத்தினால வரும். எவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டிருக்கிறாரோ, கெட்டு போய் 6ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறாரோ அவர் தானாகவே தன்னுடைய உடலை கெடுத்து கொள்வார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இவருக்கு வெளியிலேருந்து பிரச்சனை வர வேண்டாம், எந்த தொற்றும் இவருக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் கேட்டால் இவருக்கு வந்துட்டு உடல் பலமாக இருக்கும், ஆனால் தானாக இவரே வந்து உடலை கெடுத்துப்பார். சில பேருக்கு அது கெட்ட பழக்கமாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கும், பசி எடுத்தாலும் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், தூங்காமல் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருப்பாங்க. இதெல்லாம் கூட உடலுக்கு பிரச்சனை தான். அப்படியாக நீங்கள் நோய் நொடி வம்பு வழக்கு கடன் இதுக்குள்ளே சிக்காமல் இருந்துட்டால் போதுமானது. இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு கட்டாயம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்திலேயே போய் மறைந்தாலும் சரி, அவருடைய பார்வைகள் நல்லது பண்ணும். அதை தாண்டி குரு உங்களுக்கு யார்? ராசிக்கு அதிபதி. ஒரு குழந்தைக்கு தாயை போல. தாய் எங்கேயாவது குழந்தைக்கு தீங்கு செய்வாளா? செய்ய நினைப்பாளா? சில சமயத்தில் என்னென்னா தாயே வறுமையில் இருப்பாள். அப்போ குழந்தைய மிகப்பெரிய அளவிற்கு படிக்க வைக்க முடியாமல் இருக்கலாம், ஆனாலும் போராடி ஏதாவது முடிஞ்ச அளவிற்கு செய்வான். அப்படியாக குரு ராசிக்கு அதிபதி. அவர் இப்போ பலமாக இல்லை, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார், ஆனாலும் உங்களுக்கு நல்லதை செய்வார் ராசி அதிபதின்ற முறையில். அது என்னென்னா அவருடைய பார்வைகள் மூலமாக. கன்னிராசியை பார்க்குறாரு, அப்போ உத்தியோகத்தை கெட்டியமாக பிடிச்சிக்காங்க. வேலை தான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு என்ன கடமையோ அதுதான் வந்து நீங்கள் பிரதானமாக கொண்டு இருக்கணும். அந்த வேலை கருவமே கண்ணா இருத்தல்னு சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா, கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். பிறகு விருச்சிகத்தை பார்க்குறேன். அது என்னது? உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்குது, விரயஸ்தானமாக இருக்கிறது. அப்போ குரு அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கார். அப்போ நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ஒரு வருஷம் செலவு செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. என்ன செலவு செய்யலாம், எப்படி சேர்த்து வைக்கலான்னு யோசிக்கிறது நியாயங்க. என்ன செலவு செய்யலான்னு எப்படி யோசிக்கிறது? இப்போ நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்கலாம், குடும்ப நபர் தேவையை பூர்த்தி செய்யலாம், தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், நேரம் கிடைக்குதுன்னு ஆன்மீக தல யாத்திரையை கூட நீங்கள் சென்று வரலாம், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவலாம். அப்படி ஏதாவது ஒரு சிறிய தொகை அதை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் கூட போதுமானது, உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். இப்படியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்ததாக அதுவும் உங்களுக்கு பண வரவை கொடுத்துடும். அதனால் இந்த குரு பயிற்சி 6ல் போய் மறைஞ்சிடுச்சேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் உத்தியோகத்தை கொடுத்துட்றாரு. 12 பார்க்கும்போது நல்ல செலவுகளை செய்ய வச்சுருவார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அதற்காக உங்களுக்கு பண வரவை கொடுத்துருவார். கடைசி நேரத்தில் வரலாம் அல்லது கொஞ்சம் குறைவாக வரலாம், ஆனாலும் பணம் வந்துடும். உங்களுடைய குடும்ப நிலையை நீங்கள் சமாளிச்சிடலாம். குடும்ப பொறுப்புகளை செவ்வனே சிறப்பாக நீங்கள் ஆற்றி விடலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படுவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். என்ன வழிபாடு செய்கிறது, எதை செய்யும்போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ல் குரு இருக்கும்போது அந்த வீடு ரிஷபம்னு சொல்லக்கூடிய வீடு. ரிஷபம்னு சொன்னால் அதுக்கு என்ன உருவம் இருக்கிறது? காளமாடை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த காளமாடை எப்படி நீங்கள் பிரீத்தி பண்ணலாம்? காளமாட்டிற்கு ஏதாவது தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுபோல் காளமாடுன்னு சொல்லும்போது பிரதோஷ பூஜை நடக்கும். அப்போ முதல்ல யாருக்கு பூஜை செய்வாங்க? நந்தியம்பெருமானுக்கு வழிபாடுகளை செய்வாங்க, அபிஷேக ஆராதனைகளை செய்வாங்க. அதனால் நீங்கள் நந்தியை வழிபடணும். முடிஞ்சால் பிரதோஷ காலத்தில் நந்திக்கு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் முடித்த பிறகு மாலைகள், அருகம்புல் மாலையை நீங்கள் சாத்தலாம். அப்படியாக செய்யணும். தினந்தோறும் நீங்கள் காளை மாட்டை வழிபடணும்.
மேலும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போது தீவனங்களை கொடுக்கணும். கோசாலை, பசுமடம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த இடத்திற்கு கூட நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யலாம். அப்போ உங்களுடைய செலவுகளை நீங்கள் இப்படி கூட அமைத்து கொள்ளலாம். இதை செய்யும்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை ஏற்படுத்தும்.